ஒரு நண்பர் நல்லா குடிக்கிறாரு. குடிச்சிட்டு கடற்கரை பக்கம் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கிறவரு கொஞ்சம் போதை அதிகமாகிடுச்சு அவருக்கு. இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்ணி அடிச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போதை அதிகமாகனா இரவு சாயங்காலம் பொழுது வந்து கொஞ்சம் சூரியன் இறங்கி ஒரு மாலை பொழுது ஆயிடுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை பார்த்துருக்காரு. கண்ணாடி எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியலை. அப்போ கையை வச்சு தேடுறார். தேடி ஒரு வழியாக அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ பெரிய இருட்டும் கிடையாது, ஒரு மாலை பொழுது, வெயில் இறங்குற டைம்தான், நல்லாவே தெரியுது. ஸோ அவரால் அந்த கண்ணாடி வச்ச இடத்த கண்டுபிடிக்க முடியலை. கண்ணுக்கு முன்னால் தான் இருக்குது, இருந்தாலும் அதை தடவி தடவி தேடி அதை எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறாரு வீட்டுக்கு. நைட்டு பூரா அவருக்கு ஒரே யோசனை, ஏன் இந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம், நம்ம வச்ச கண்ணாடியை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால் இருந்திருக்கு, இதை நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியலை, இது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. இந்த மது போதையில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மறதித்தன்மை வந்துருச்சு, நம்ம அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி அந்த கண்ணாடியை கூட எடுக்க முடியாத நிலை தடுமாறி இருக்கும் அப்படின்றத அவர் உணர்றாரு. அதுக்கப்புறம் இந்த போதை பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கான சிகிச்சை மேற்கொள்கிறாரு, சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் போதை பழக்கத்தை விடுறாரு.